இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் இருக்கும் ஒரு கேள்வி, ஏன் கடவுள் நம்முடைய ஜெபத்திற்கு உடனடியாக பதில் தருவதில்லை? ஏன் நாம் ஜெபிக்கும்போது தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தர தாமதிக்கிறார்? இந்த கேள்விக்கான பதிலைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் நாம் எதை இழந்தோம் என்று ஒருவர் உங்களிடம் கேட்டால் அதற்கு எப்படியாக பதிலளிப்பீர்கள்? If someone asks you what we lost in the Garden of Eden, how will you answer? கடவுளோடு முகமுகமாய் பேசும் பாக்கியத்தை நாம் இழந்தோம். தூதர்களோடு உரையாடுவதை நாம் இழந்தோம். கடவுள் நமக்கு கொடுத்த ஒளியின் வஸ்திரத்தை நாம் இழந்தோம் என்று பல ஆசீர்வாதங்களை நாம் இழந்தோம் என்று பார்க்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் முதன்மையாக ஒன்றை நாம் இழந்தோம். அதன் விளைவாகத்தான் கீழ்ப்படியாமை, அப்படியாக பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆக இந்த மரணத்திலிருந்து நம்மை மீட்கத்தான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக பிறந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை இந்த பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நமக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரை நம்ம படிக்கும்போது கடவுள் தன்னுடைய வல்லமையான வார்த்தையினால இந்த பூமியை 6 நாளில் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி அவர் இந்த 6 நாளில் இந்த பூமியை மற்றும் எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆதாம் ஏவாளுக்கு அவர் கொடுத்த ஒரு கட்டளை, இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவே உள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது, அதை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று ஒரு கட்டளையை கொடுக்கிறார். எதற்காக இந்த சோதனை என்றால், இது ஒரு விசுவாசத்தின் சோதனை என்று பார்க்கிறோம். கடவுள் நம்மளை ஒரு ரோபோட்ஸாக படைக்கல, நமக்கு தெரிந்தெடுக்கும் உரிமையை கொடுத்து, நமக்கு ஃப்ரீ வில்லை கொடுத்து நம்மை சுதந்திரமாக தான் படைத்தார். நம்மளை ஒரு அடிமைகளாக படைக்கல, நம்மளை அன்பின் மூலமாக படைத்து அவரோடு நமக்கு அன்பின் உறவு வைத்து கொள்வதற்காகத்தான் தேவன் நம்மளை இந்த உலகத்தில் படைத்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக அவர்களுக்கு அந்த கட்டளையை கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், சாத்தான் சர்ப்பத்தின் மூலமாக அவர்களை வஞ்சிக்க திட்டமிடுகிறான். ஏவாளிடம் கடவுள் உங்களை இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தையும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா என்று கேட்கிறான். அதற்கு ஏவாள் சொல்கிறாங்க, இல்லை, இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தையும் நாங்கள் சாப்பிட்லாம், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவே உள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நாங்கள் புசிக்கக்கூடாது, அதை சாப்பிடும் நாளிலே நாங்கள் சாக வேண்டும் என்று தேவன் சொன்னார் என்று சொல்கிறாங்க. அதற்கு சர்ப்பம், அதாவது சாத்தான் சொல்கிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை என்ற முதல் பொய்யை இந்த பூமியில் சொன்னான் என்று பார்க்கிறோம். இப்ப ஏவாள் யார் சொன்னதை நம்புவது? யாருடைய வார்த்தையை விசுவாசிப்பது? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதா அல்லது சாத்தான் சொன்னதை நம்புவதா? அன்றைக்கு ஏவாள் கடவுள் சொன்னதை விசுவாசித்திருந்தால் இன்றைக்கு ஸ்டோரியே வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் சர்ப்பம் சொன்னதை நம்பி அவர்கள் அந்த கனியை புசித்தார்கள். அதன் விளைவாக இந்த பூமியிலே பாவம் வந்தது என்று பார்க்கிறோம். அப்படியாக விசுவாசம், கீழ்ப்படிதல், அப்படியாக முதலில் அவ்விசுவாசம் அவர்களுடைய உள்ளத்திலே வந்தது. அந்த அவ்விசுவாசத்தினால தான் கீழ்ப்படியாமை இந்த பூமியிலே வந்தது என்று பார்க்கிறோம். அப்படியாக பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ கடவுள் பார்க்குறாரு, இவருடைய உள்ளத்திலே அவ்விசுவாசம் வந்துவிட்டது. அவர்கள் கடவுளை மறுதலித்து சாத்தானை தேர்ந்தெடுத்தார்கள். கடவுளுடைய வார்த்தையை விசுவாசியாமல் சாத்தானுடைய வார்த்தையை நம்பி அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப தேவன் அவர்கள் இழந்த விசுவாசத்தை மீண்டுமாக அவர்களுடைய உள்ளத்தில் நிலைநிறுத்த வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை எப்படி நம்புவது என்று மீண்டுமாக அவர்களுக்கு கடவுள் கற்றுத்தர வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 16-17 நாம் படிக்கிறோம்.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆதாமும் ஏவாளின் அவிசுவாசத்தினால்தான் மரணம் இந்த பூமிக்கு வந்தது என்று பார்க்கிறோம். அப்படியாக விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்படியாக கடவுள் அவர்களுடைய உள்ளத்திலே விசுவாசத்தை நிலைநிறுத்த எப்படியாக செயல்படுகிறார் என்றால், பாவத்திற்கு முன்பு நம்ம பார்த்தோம்னா கடவுளுடைய வார்த்தை உடனடியாக செயல்படுகிறது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்றார். உடனே வெளிச்சம் உண்டாகுது. அடுத்த நொடியே அவருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. ஆனால் பாவத்திற்கு பிறகு அவருடைய வார்த்தை பல நேரங்களில் உடனடியாக நிறைவேறுகிறதா என்றால் உடனடியாக நிறைவேறுவது இல்லை. கடவுள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, அவருடைய வார்த்தையை கட்டளையிடுறாரு. ஆனால் அது நிறைவேற, அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஒரு நீண்ட காலம் எடுக்கிறது. அந்த காலத்தில் நம்முடைய விசுவாசம் வளர்கிறது என்று பார்க்கிறோம். நாம் பொறுமையோடு அந்த நாட்களில் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் வளரும் என்று பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 24, 25 நாம் படிப்போம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அப்படிங்கும் பொழுது நாம் காண்கிறதை நாம் எதற்காக நம்பணும்? அதுதான் நம்ம பார்க்குறோமே, அதனால் அதை நம்ப தேவையில்லை. ஆனால் நம்ம பார்க்காததை நம்பணும்னு சொன்னால் அது வருகிறதற்கு நாம் பொறுமையோடே காத்திருப்போம் என்று படிக்கிறோம். அப்படியாக தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அதை நாம் விசுவாசித்து நம்பி அதற்காக பொறுமையோடே நாம் காத்திருக்கும் பொழுது நாம் இழந்த விசுவாசத்தை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளில் இதை நான் விளக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாட்ட ஒரு சைக்கிள் ஒன்று கேட்குறான். சைக்கிள் கேட்ட நாள்லேயே அவங்க அப்பா உடனே போய் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னா அவனுடைய நம்பிக்கை வளருவதற்கு பெரிய வாய்ப்பில்லை. ஆனால் ஒருவேளை அவங்க அப்பா சொல்கிறாரு, இன்னும் நான் உனக்கு ஒரு 2 மாதத்தில் உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பையன் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் பொழுது இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு சைக்கிள் கிடச்சிரும், இன்னும் ஒரு 10 நாள், இன்னும் ஒரு 5 நாளில் நமக்கு அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்துருவாரு என்று அவனுடைய நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். அவனுக்கு சைக்கிளே கிடச்சிருக்காது. இன்னுமே அவன் அதுக்கு முன்பாக மைண்டில் நினைப்பான், நம்ம சைக்கிள் வந்துடும், அதில் இந்தந்த மாதிரிலாம் நம்ம செய்யலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட ரவுண்ட் அடிக்கலாம் என்றெல்லாம் அவனோட மைண்டில் அவன் திங்க் பண்ணுவான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 நாம் படிக்கிறோம், விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இப்போ அந்த சைக்கிளை அவன் கண்ணில் பார்க்கல, ஆனாலும் அவன் நம்பி அந்த நிச்சயத்தில் அவன் அடுத்து நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் செய்வோம் என்று தன்னுடைய மனதில் அவன் நம்பிக்கையோடு இருக்கான். இது ஒரு சினாரியோ. தேர்ட் சினாரியோவில் நம்ம பார்த்தோம்னா, ஒருவேளை அவங்க அப்பா 2 மாதம் ஆகியும் சைக்கிள் வாங்கி கொடுக்கல, இன்னும் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த சின்ன உள்ளத்தில் சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நம்ம அப்பா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாரா அல்லது திருப்பியும் நம்மளை இந்த மாதிரி சொல்லிடுவாரா? இந்த நேரத்தில் நம்பிக்கையும் சந்தேகமும் போராடுது, விசுவாசமும் சந்தேகமும் போராடுது. இதில் எது ஜெயிக்குது அப்படிங்கிறது தான் கேம் என்று பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் கால தாமதம் ஆகும் பொழுது நாம் ஏதோ ஒன்றுக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம். அது கால தாமதம் ஆகும் பொழுது சந்தேகம் நம்முடைய உள்ளத்திலே வரும், விசுவாசமோ அவிசுவாசமோ போராடும். இந்த காரியத்தில் எது ஜெயிக்கிறது? விசுவாசம் ஜெயிக்கிறதா அல்லது அவிசுவாசம் ஜெயிக்கிறதா? அவிசுவாசம் ஜெயித்தது என்று சொன்னால் சாத்தான் அவன் ஜெயித்து விடுவான் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் நாம் இழந்த விசுவாசத்தை நமக்கு மீண்டுமாக உள்ளத்தில் நிலைநிறுத்துவதற்காகத்தான் இந்த காலத்தையும் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நம்முடைய முற்பிதாக்களின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கிட்டோம்னா,
ஆபிரகாமோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று கடவுள் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் கொடுக்குறாரு. இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வயது 75. இது உடனே நிறைவேறிச்சா என்றால் இல்லை. ஒரு 5 வருடத்தில் அல்லது 10 வருடம் 15 வருடத்தில் நிறைவேறிச்சா என்றால் இல்லை. அவருக்கு குழந்தை பிறக்கவே இன்னும் 25 ஆண்டுகள் ஆனது என்று பார்க்கிறோம். அதுக்கு பிறகுதான் ஈசாக்கு பிறக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆபிரகாமோட வாழ்க்கையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தையே அவர் பார்க்கல. ஆனாலும் கடவுளை நம்பி விசுவாசித்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக அவர் அந்த ஒரு நீண்ட காலம் அவர் காத்திருப்பது அவசியமாக இருந்தது. கடவுள் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, ஆனால் அது உடனே நிறைவேறலை. அதுக்கு ஒரு நீண்ட காலம் தேவைப்பட்டது. அந்த காலம் எதற்காக என்றால் அவர் விசுவாசத்தில் வளருவதற்காக. அந்த காலத்தில் ஆபிரகாம் என்ன செய்தார்? அவருடைய உள்ளத்திலே சந்தேகம் எழுந்ததா? நிச்சயமாக எழுந்தது என்று பார்க்கிறோம். அப்போ தான் ஆகார் பிக்சருக்குள்ளே வராங்க. பல கன்ஃபியூஷன்ஸ், இன்றைக்கும் அந்த கன்ஃபியூஷன்ஸ், கேயோஸ், கெலாமிட்டிஸ் இன்றைக்கும் நம்ம மனிதர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக கடவுளுடைய வார்த்தையை நாம் விசுவாசியாத பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் சந்தேகிக்கும் பொழுது சாத்தானுக்கு நாம் எளிதாக இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படியாக யாக்கோபின் வாழ்க்கையை நம்ம எடுத்துட்டோம்னா, யாக்கோபு பிறக்கும்போதே இளையவன் மூத்தவனை சேவிப்பான் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கடவுள் கொடுக்கிறாரு. அது அவருடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக கண்டிப்பாக நிறைவேறும் என்று பார்க்கிறோம். ஆனால் யாக்கோபு என்ன செய்தார்? அந்த ஒரு நீண்ட காலம் பொறுமையோடு காத்திருந்தாரா? தேவன் சொன்னார், நிச்சயமாக அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று ஆபிரகாம் என்று யாக்கோபு பொறுமையோடு இருந்தால் அது எப்படியாக இருந்திருக்கும்? ஆனால் 2 முறை ஏசாவை ஏமாத்துறாரு. அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உண்டானது என்று பார்க்கிறோம். அப்படியாக யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் இதே போல கடவுள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. ஆனால் அது நிறைவேற நீண்ட காலம் தேவைப்பட்டது. அந்த காலம் எதற்காக என்றால் அவர் விசுவாசத்தில் வளருவதற்காகத்தான் தேவன் அந்த நீண்ட ஒரு இடைவெளியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போல் யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு ஒரு கனவு வந்தது. அவருடைய கதிருக்கு முன்பாக மற்ற சகோதரரின் கதிர்கள் எல்லாம் சாய்ந்தது என்று பார்க்கிறோம். இந்த ஒரு வாக்குத்தத்தம் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை வணங்குவார்கள் என்ற வாக்குத்தத்தம், இது அவருடைய வாழ்க்கையிலே உடனடியாக நிகழ்ந்ததா என்றால் இல்லை. ஒரு நீண்ட காலம் தேவைப்பட்டது. அதற்கு நடுவில் பல பிரச்சனைகளை யோசேப்பு சந்தித்தார். ஆனால் அந்த எல்லா காரியத்திலும் யோசேப்பு தேவனுக்கு உண்மையாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்படியாக பாவத்திற்கு பிறகு தேவனுடைய வார்த்தை பல நேரங்களில் உடனடியாக நிறைவேறுவது இல்லை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட கடவுள் நமக்கு பல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்களை நாம் நம்பி விசுவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது அது உடனே நிறைவேற வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் உறுதியாக ஜெபிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து, தேவன் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்துள்ளார், நான் அதை நம்பி விசுவாசிக்கிறேன், அது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்ற நம்பிக்கை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அதற்கு நடுவே நாம் ஏதோ ஒரு சந்தேகத்தினாலோ நாம் ஒரு ஷார்ட்கட்டை நம்ம பயன்படுத்தக்கூடாது என்று பார்க்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற நம்ம ஹெல்ப் பண்ண தேவையில்லை என்று பார்க்கிறோம். அப்படியாக தான் யாக்கோபு செஞ்சார். தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, இளையவன் மூத்தவனை சேவிப்பான் என்று சொல்லிட்டாரு. அப்படிங்கும் பொழுது நம்மளே என்ன பண்ணிடலாம், நம்மளே அந்த வாக்குத்தத்தத்துக்கு தேவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இவர் முன்னாடி போகிறாரு என்று பார்க்கிறோம்.
அப்படியாக கடவுள் குறித்த நேரத்தில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதற்காக நாம் பொறுமையோடு அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்பி சந்தேகங்கள் எழும்பும் பொழுது சாத்தானை நாம் தோற்கடித்து கடவுளுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்படியாக ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் சாத்தானுடைய வார்த்தையை நம்பினதுனால்தான் இன்றைக்கு பூமியில் இத்தனை பிரச்சனை. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாருடைய வார்த்தையை நாம் நம்ப போகிறோம்? கடவுளுடைய வார்த்தையா அல்லது சாத்தானுடைய வார்த்தையா? கடவுளுடைய வார்த்தையை நம்பினோமானால் ஒருவேளை அது நடக்க காலதாமதம் ஆனாலும் நம்முடைய விசுவாசம் வளர்வதற்காகத்தான் தேவன் அந்த காலத்தையும் அந்த நீண்ட காலத்தையும் எடுத்துக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படியாக இந்த விசுவாசத்தின் ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடினோம் என்றால் நாம் அந்த பாக்கியமான நாட்டை நாம் சேர்வோம். இந்த பூமியிலும் பல ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்காக வைத்துள்ளார். அந்த ஆசீர்வாதங்களையும் நாம் பொறுமையோடு இருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.